ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நமக்கு தோசைக்கல்லில் தோசை வர மாட்டேங்குதா, தோசையில் அடி பிடிச்சிக்குதா, இல்லை தோசைக்கல்லில் மாவு பிடிச்சிக்கிட்டு தோசை வர மாட்டேங்குதா, அதுக்கு வாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்து கொஞ்சம் புளி வச்சு நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்துப்ப ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் இதமான சூட்டில் தோசைக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி நம்ம தேய்ச்சி விடணும். அந்த புளி உள்ளே வச்சு காட்டன் துணி வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். இந்த கல் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இது எங்கள் பாட்டி சொன்னது. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போட்டு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், ஒரு 5-7 நிமிஷம் நம்ம நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுத்தது வாங்க இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தோசை ஊற்றிட்டு ஊற்றுறேன் பாருங்கள், சூப்பராக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு. 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நான் எப்பொழுதுமே தோசை மூடி வச்சு தான் எடுப்பேன். இல்லைன்னா உங்களுக்கு மூடி வைக்க விருப்பம்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் தோசைக்கல் எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இன்னும் நீங்கள் எடுக்க நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.